இன்று கோவை மாவட்டத்தில் ரத்தினபுரியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. ரத்தினபுரி பள்ளி இந்த சர்ச்சில் மிக சிறப்பாக ஃபாதர் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் ஏழை எளியோருக்கெல்லாம் வழங்கி கேக்கு வெட்டி இந்து சாமியாருக்கும் சீக்கியருக்கும் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இனிப்புகளை கொடுத்து இன்று அமைதியாக இருக்கணும். இந்த நாடு பல வழிகளில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு தேவை அமைதி. அதை வலியுறுத்தும் விதமாக இங்கே ஒரு விழா, கிறிஸ்துமஸ் விழா நடந்தது. இயேசுவாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களுமே அன்பை தான் போதிக்கிறது. எந்த மதமே கத்தி எடுத்து குத்த வேண்டும் என்று அவர்களை இன்சல்ட் பண்ண வேண்டும் என்று எந்த மதமும் சொல்லவே இல்லை. கேட்டிங்கன்னா அந்த அல் குரான், இறைவன் அருளிய குரான்லையும் கூட நீங்கள் என்ன சொல்லியிருக்கா, பிற மத கடவுள்களை ஏசாதீர்கள் தான் சொல்லியிருக்கா குரானில். அப்போது எல்லா மதங்களையும் நம்ம அரவணைச்சு சொல்லணும். அவர்களுக்கு அவர்கள் வழிபாடு, இவருக்கு இவருக்கு வழிபாடு. நான் காலையில் பள்ளிவாசலுக்கு போனோம், இவர் சிக்கு கோயிலுக்கு போகிறாரு, ஃபாதர் சர்ச்சுக்கு போகிறார், சாமியார் கோயிலுக்கு போகிறார். அதெல்லாம் அவங்களுடைய அது கடமை. நாம் வெளியில் வந்தோம்னா நாம் ஒற்றுமையாக தான், சகோதர ஒரு தாயின் பிள்ளைகளால் தான் இருக்கோம். நம்ம உலகத்திலேயே ஆதம் ஏவாளுக்கு தான் எல்லா மக்களும் பிறந்தவங்க. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும் தான் இந்த விழாவில் நாங்கள்லாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இது நாடெங்கும் பரவ வேண்டும். இந்த நாட்டில் அமைதி, சகோதரத்துவம், நல்லிணக்கம் வளர வேண்டும். அதே மாதிரி மனிதநேயம் வளர வேண்டும். எந்த மக்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அந்த ஒரு தன்மை எல்லா மனிதரிடத்திலும், எல்லா மதங்களிடத்திலும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.